உங்களுக்கு எப்போ பேய் பிடிச்சதாக நீங்கள் உணர்ந்தீங்க? சார் ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு இறந்துட்டான். அவனுக்கு பேய் பிடிச்சி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஸோ நான் இதெல்லாம் இல்லை பொய் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ரோசி சர்ச் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, ஆசன் கிட்ட இருக்குது, இஸ் ஆஸ் பெங்களூர் பக்கம். ஸோ நாங்கள் ஒரு நாள் சர்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம். கோஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால தான் அங்கே இருக்குது. ஸோ அது கூகுளில் எல்லாமே இருக்குது, ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ரீசர்ச் பண்ணுறதுக்காக போனோம். போயிட்டு சர்ச் பண்ணோம், யாராச்சும் இருக்கீங்களா, பேய் இருக்குதா என்ன. எங்ககிட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவோம், தெர்மாமீட்டர், வாய்ஸ் ரெக்கார்ட், விஇபி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இடன் கேமரா, நைட் விஷன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ். யா, இஸ் எ கோஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது ஒரு டீமாக நாங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அங்கே ஒரு இடத்துல பண்ணி என்னாச்சு, நாங்கள் போயிட்டு கொஷின் கேட்குறோம். அங்கே அந்த இடத்துல போய் நிற்கிறோம். நின்று நாங்கள் கேட்குறோம், யாராச்சும் இருக்கீங்களா, நீங்கள் இருந்தால் எங்களுக்கு ஒரு சைன் கொடுங்க. ஸோ எனக்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் சார் ஸ்டாண்டிங்கில். இப்போ பசங்க இப்படி அடித்தா முட்டி எப்படி அடித்தா கீழே அந்த மாதிரி விழுந்து இப்படி படுத்துட்டு இந்த காலர் பிடிச்சிட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு சார். என்ன 200 மீட்டருக்கா? எடுத்துகிட்டு போய் என்ன பசங்களெல்லாம் நான் கத்துறேன், யாருமே அப்சர்வேஷன்ஸ் பண்ணல. 200 மீட்டர் இவ்வளோ தூரம் வருங்க? ஆமாம் சார், 200 மீட்டர் சார். ஃபுல்லாக பேண்ட்டு, ஃபுல்லாக துணி எல்லாமே தேஞ்சி 3 மாதம் நான் படுத்திருந்தேன். 3 மாதம் படுத்திருந்தேன். உங்களுக்கு மட்டும் தானே? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஒன்றும்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன், என்னை யாரும் இழுக்கிறாங்க, வாங்கன்ட்டு யாருக்குமே கேட்கல. இப்போ எதனால் எந்த ஆவி உங்கள் மேலே வந்துச்சு சார்? அது அடித்து போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க சார். காற்று, கருப்பு, தெய்வம் எல்லாமே இருக்குது சார், எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னை அடித்து போட்டுருச்சு. அந்த அடித்து போட்டதுனால நான் எந்திரிக்கிறதுக்கு முடியல, சாப்பிட முடியல. ஃபுல்லாக சாப்பிட்டா வாமிட்டு, தண்ணி குடித்தாலும் வாமிட்டு. இல்லை, நீங்கள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அதுவா இல்லை இது வேறு? ஃப்ரெண்ட்ஸு இறந்துட்டான், பேய் இல்லை, சும்மா அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சம் ரீசன் யாரோ சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா நம்புற மாதிரி இல்லை, அதுக்காக போனீங்க. பிகில் விடாத போடா அப்படின்னு சொல்லிட்டு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 பேராக சேர்த்து. நீங்களும் வந்து இவங்கள மாதிரி நான் பேய் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் தான், ஆனால் இன்னைக்கு வந்து பேய் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, இந்த ஹிடன் கேமராலாம் வச்சுருந்தீங்களா, இல்லை பேய்க்கு மாட்டுச்சா சார்? சில ஃபோட்டேஜஸ் இருக்குது. வீடியோ வச்சுருக்கீங்களா? வீடியோஸ் இல்லை. நான் 3 days வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு விசுவல்ஸ் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அந்த இமேஜ் கூட கொண்டு வந்திருக்கேன். காட்டுங்க பார்ப்போம். இதுவா? ஏ சார், ஒன்றுமே தெரியல. அது சிமெட்ரியில் பிடிச்சது சார். ஸோ அங்கே நாங்கள் 4-5 பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த இடத்துல ஹார மார்க் போட்டிருக்கேன் சார், சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னது சார்? அதுதான் சார். இல்லைங்க, ஏதோ சிவப்பு கலரில், ஏதோ ஆரஞ்சு கலரில். என்னது சார்? ஆரஞ்சு கலரில் காலை மட்டும் தெரியுது சார். இது என்னது? இப்போ யார் கை வருதுங்க? அந்த ஆள் இருந்தாங்க, அங்கே கை வந்துச்சு. இப்போ யார் கை வருது? இதில் என்னென்ன ஒன்றுமே தெரியலைங்க எனக்கு சார். அது ஆக்சுவலி அது ஜூம் பண்ணவே உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறேன். ஆமாம், அந்த ஒரு சிவப்பு கலரில். ஆமாம், அந்த சிவப்பு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பிக்சரில் வந்து எங்களுக்கு கிடைச்சது அது சார். அது ஒரு சக்தி வந்து, ஒரு ஷேடோ வந்து எங்கள் பின்னாடி வந்து நிற்கிது சார். அந்த டைமில் நிற்கும் போது நாங்கள் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டோம் சார். அது எங்களுக்கு ஃபோட்டோ கேட்சப் ஆகி அந்த ஃபோட்டோஸ் வந்து எங்களுக்கு கிடைக்குது சார். உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஃபோட்டோவில் மாட்டிருக்கு. ஃபோட்டோவில் மாட்டிருக்கு சார். இது வந்து சார், இது சோல் சார். இது இந்த மாதிரி லைட்ஸ் இல்லை சார். எங்கே இருக்குது? எது 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 இது வந்து டாட்டாக இருக்குல்ல சார்? ஆமாம், இது வந்து சோல் சார். ஒரு பாடி விட்டு போகிறது சோல் சொல்லுவாங்க. 4 சோல் இருக்கு. ஆமாம் சார், அது சிமெட்ரியில் கிடைச்சது. இது என்னன்னு தெரியுமா சார்? ஐடென்டிஃபை பண்ண முடியுமா உங்களால்? இது ஹனுமான் ஃபேஸா? சார், இது ஹனுமான். என்ன எங்கே ஹனுமான் இருக்கா சார்? அதை மூஞ்சி மட்டும் பாருங்கள். இதில் முகம் எங்கெங்க இருக்கு? இதில் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஹனுமான் மூஞ்சி சார். எங்கே இருக்கு? முன்னாடி இருக்குது சார். பின்னாடி பாருங்கள், முடி மாதிரி இருக்கும். இது ஃபயர் சார். நெக்ஸ்ட் அந்த வாலோடது போடுங்க சார். இதில் எங்கெங்க ஹனுமான் ஃபேஸ் இருக்கு சார்? ஏதோ நெருப்பு எரியுது சார். அது எரியுது தான் சார். இது எரியுதுன்னு நினைக்கிறேன். 10 வருஷம் அந்த நெருப்பு எரியுது சார். அதை நீங்கள் அதை போய் ஒரு உருவமாக உருவாக்குறீங்க. நெக்ஸ்ட் போடுங்க சார். இது வண்டியில் போகும்போது எனக்கு மிரர்லேருந்து ஃபோட்டோ பிடிக்கிறேன் சார். இது ஜூம் பண்ணுங்கள். இந்த நெருப்பு அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு சார். இது வால் மாதிரி போயிருக்கு. இப்போ நீங்கள் காட்டுவது எல்லாமே இப்போ இந்த சில நேரம் பார்த்தீங்கன்னா வானத்தில் மேலே பார்த்தீங்கன்னா மேகம் இருக்கும். அதை நீங்கள் பூனை நினச்சா பூனை மாதிரி இருக்கும், யானை நினச்சா யானை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று காட்டி அது அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஒரு எடிட்டர் நம்ம கையில் இருந்தால் போதும், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் கண்டினியூஸாக ஃபோட்டோவே காமிச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நான் ஃபீல்டில் 7 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். நைட் ட்ராவல் அதிகமாக பண்ணுவேன். 12 மணி 1 மணிக்கு கூட தனியாக நான் பைக்கில் வருவேன். எனக்கு ஒரு இடத்துல கூட 1 நிமிஷம் கூட அமானுஷ்யமாக நான் எதையுமே ஃபீல் பண்ணது கிடையாது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற அதே விஷயத்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். 1 நிமிஷம் போகிறேங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய ஃபோட்டோ காமிச்சிங்க, இப்போது எவிடன்ஸ் கேட்போம் ஃபோட்டோ காமிச்சிங்க. ஆனால் இதில் எதுவுமே பேய்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாம் பார்க்கும்போது ஒரு உருவமாக
இருக்க மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் ஃபேஸுக்கு அனுமான் தெரிஞ்சுது, என் ஃபேஸுக்கு அனுமான் தெரியல. ப்ராப்ளி உங்கள் இருக்கவங்களே எல்லாருக்கும் அனுமான் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அவங்கவுங்க பார்வை தான். ஆனால் ஒரு ஃபோட்டோவாக நான் எதிர்பார்த்தேன்னா நீங்கள் கீழே விழுந்து ஒரு 200 மீட்டர் தள்ளிட்டு போச்சுனீங்கல்ல, அப்போ நான் என்ன நினச்சேன், நீங்கள் ஹிடன் கேமராலாம் வச்சதுனால மேபி உங்களை தள்ளிட்டு போன ஃபோட்டோவோ இல்லை இடித்த ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சேன். பட் அது இல்லாமல் இந்த மாதிரி காமிக்கும் போது இது ரொம்ப ஸ்கெப்சுவல், இமேஜினரி தானே தவிர இதை வச்சு நம்ம பேய் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அனுபவமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது அது போதுமான எவிடன்ஸ் இல்லை. இதை வச்சு நம்ம பேய் இருக்குது அது காமிச்சாரு அப்படி சொல்ல முடியாது.